finished. Finished. சமூகத்துல ஜெபிச்சே இப்ப மதுபானத்தை ஒரு 4 மாசமா விட்டுட்டாங்க பிரதர். விட்டுட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் பிரதர். கண்டிப்பா இதே தெய்வம், என் தெய்வம் ஏசப்பா, கண்டிப்பா நானும் என் கணவர் ஆலயத்துக்கு போவோம். கண்டிப்பா நாங்க குடும்பமா இதே இடத்துல சாட்சியா வாழுவோம்னு சொல்லி அவ்வளவு ஒரு சந்தோஷமா சமாதானமா என் தேவன் என்ன வச்சிருக்கிறாரு. அதனால ஏசப்பாவுக்காக நான் வாழணும். நீ வாழ்ந்த இயேசுக்காக மாத்திரம் உலகத்துக்காரியம் எனக்கு எதுவுமே வேண்டாம். எனக்காக ஜீவனையும் கொடுத்த தெய்வம், அவருக்காக வாழணும்னு வைராக்கியத்தோட இருக்கேன் பிரதர். மத்த எல்லாம் எந்த காரியம் எனக்கு வேண்டாம். என் அப்பா ஏசப்பாவுக்காக நான் வாழணும். நிச்சயமா அவர் உங்களை சாட்சியா நிறுத்துவார். உங்களுக்குள்ள இவ்வளவு ஒரு வைராக்கியத்தை இவ்வளவு தூரம் கொடுக்கிறாரு அப்படின்னா அப்ப உங்களுக்குள்ள நிச்சயமா அந்த பரிசுத்த ஆவியானவர் இருந்தாதான் உங்களால இப்படி இருக்க முடியும். அப்ப தெய்வம் உங்களுக்குள்ள இருக்கிறார் சிஸ்டர். சரிங்களா? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசமா இருக்கிறாரு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யோசேப்பும் அவனுடைய சகோதரர் யாவரும் அந்த தலைமுறையார் எல்லோரும் மரணமடைந்தார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அந்த தலைமுறையார் எல்லோரும் மரணமடைந்தார்கள். யோசேப்பை பார்த்தவர்கள், எகிப்திலே செழிப்பை பார்த்தவர்கள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட சொப்பனங்களின் நிறைவேறுதல்களை பார்த்தவர்கள் என கதை கதையாய் அடுத்த தலைமுறைக்கு காலை நீட்டி உட்கார்ந்து சொன்னவர்கள் எல்லோரும் காற்றிலே கரைந்து போனார்கள். பிரியமானவர்களே, அப்படித்தான் கிபி 1950களில் அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் அற்புத அடையாளங்களில் மாபெரும் எழுப்புதல் உண்டானது. இன்றெல்லாம் நினைத்து பார்க்க முடியாதபடி மாபெரும் அடையாளங்கள் அரங்கேறியது. பிரியமானவர்களே, செத்த பிரேதங்கள் எழும்புவது, பிரசங்கிக்கும் போதே அரங்கத்திற்குள் மேகங்கள் வந்து நிற்பது, இல்லாத உறுப்புகள் கைகள் கால்கள் வளருவது, பிறந்ததிலிருந்தே பார்வை இல்லாதவர் முதல் முறையில் பார்வை கிடைத்து உலகத்தை பார்ப்பது, எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கும் போதே உடல் எடை சரிபாதியாக குறைவது. அப்பப்பா, எத்தனை அதிசயங்கள், எத்தனை அற்புதங்கள்! இன்றைய அற்புதங்கள் எல்லாம் தானிய வண்டியில் இருந்து உதிர்ந்த நெல் மணிகள் போல்தான். அந்த தலைமுறை ஏறக்குறைய எல்லாரும் மரணமடைந்தார்கள். என் இளம் வயது அவர்களாக நான் இல்லையே, அல்லது குறைந்தபட்சம் அவர்கள் வாழ்ந்த நாட்களில் நான் இல்லையே என ஏங்கி தவிப்பது உண்டு. பிரியமானவர்களே, இரவும் பகலும், பிரியமானவர்களே, இரவும் பகலும் என் மனது ஏங்கி தவிக்கும். அப்படித்தான் யோசேப்பின் வரலாறு கேட்டு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அனுபவங்கள் அவ்வளவுதானா, இனி இல்லையா என ஏங்கி இஸ்ரவேலருக்கு இணையற்ற ஒரு இன்ப அதிர்ச்சி வந்தது. பிரியமானவர்களே, யோசேப்பு மறைந்தான், எனினும் அடுத்த தலைமுறைக்காக மாபெரும் தீர்க்கதரிசி மோசே பிறந்தான். ஒன்று மறைந்தால் ஒன்று மலரும். இந்த தலைமுறை யோசேப்பின் செழிப்பை பார்க்கவில்லை என்றாலும் அதினும் வல்லமையான, அதினும் அதிகமான அரங்கம் அதிரும் மோசேயின் அற்புதங்களின் அணிவரிசையை பார்த்தார்கள், பரவசப்பட்டார்கள், பரலோகத்தின் தேவனை தொழுது கொண்டார்கள். முந்தின அனுபவங்கள் கிடைக்காத இவர்களுக்கு பிந்தின மேலான அனுபவங்கள் கிடைத்தது. அநேகர் வாழ்வில் நடந்த இனிமையான அனுபவங்களை கேட்டு ஏங்கி நிற்கின்றீர்களா பிரியமானவர்களே? இந்த காலை வேளையிலும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, உங்களுக்கும் கூட விசேஷமான ஒன்று கடந்து வந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த காலை வேளையில நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முதல் ரசம் கிடைக்காத ஏழைகள் அதைவிட ருசி மிகுந்த பிந்தின ரசத்தை பங்காய் பருகினார்கள். ஆக கலங்காதிருங்கள், ஒன்று மறைந்தால் ஒன்று உங்கள் வாழ்க்கையில் வரும். இழந்ததை நினைத்து நீங்கள் சோர்ந்து போய் விடாதிருங்கள்.
உங்கள் கைகளை விட்டு சென்ற காரியங்களை குறித்து கலங்கி கொண்டிருக்காதிருங்கள். பிரியமானவர்களை, ஒன்று போனால் இன்னொன்று வரும். கர்த்தர் உங்களுக்காக மகிமையான காரியங்களை அவர் மீண்டும் செய்வார். ஆக இந்த காலை வேளையிலும் என கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே, நீங்கள் சரித்திரம் படைக்கிறவர்களாக என் ஆண்டவர் உங்களை மாற்றுவார். நமக்கும் கூட சரித்திரம் காண எழுப்புதல் ஒன்று சர்வ வல்லவர் கரத்தில் இருந்து வந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த காலை வேளையிலும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் எல்லோரையும் போஷிக்கிற நீதிபரராய் இருக்கிறார். உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் போய் வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு என்று அனுப்புவேன். நான் போவது உங்களுக்கு நலமாயிருக்கும். நான் போகாவிட்டால் இந்த தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் இந்த தேற்றரவாளன் உங்களிடத்தில் வந்து உங்களுக்குள் வாசம் பண்ணி என்னை காட்டிலும் மேலான அற்புதங்களையும் அடையாளங்களையும் உங்களை கொண்டு செய்வார் என்று வாக்கு பண்ணினார். பாருங்கள் பிரியமானவர்களே, நமக்கென்று தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கும் நன்மைகளை இந்த நாட்களில் நீங்கள் அனுபவிக்க வேண்டியதும் மிக அவசியமாக இருக்கிறது. உங்களுக்கென்று ஒருவர் இருக்கிறார், அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். இந்த நாட்களிலும் உங்களை வழிநடத்தும்படி, செம்மையான பாதைகளிலே உங்களை கரம் பிடித்து நடத்தும்படி ஒருவர் உண்டென்று சொல்லி நீங்கள் விசுவாசியுங்கள், அவரை வாஞ்சியுங்கள். இயேசு கிறிஸ்து சொன்னார், தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன். தாகத்தோடு, வாஞ்சையோடு, ஆசையோடு இந்த பரிசுத்த ஆவியானவரை கேட்டுக்கொள்ளுகிற பொழுது அவர் உங்களுக்குள் வந்து சகலவற்றையும் உங்களுக்கென்று கற்றுத்தருவார். வெள்ளம் போல சத்துருக்கள் வந்தாலும் உங்களுக்காக ஜெயக்கொடி ஏற்றுவார். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் ஜெபிக்க வேண்டியது என்னதென்று அறியாதிருக்கிற பொழுது ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சோடு கூட உங்களுக்குள் இருந்து அவர் விண்ணப்பம் பண்ணுவார். இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு மிக மிக அவசியம். நிச்சயமாகவே கடைசி வரைக்கும், உலகத்தின் முடிவு பரியந்தவும் கடைசி நாள் வரைக்கும் உங்களை நடத்திட, பிரியமானவர்களை, இம்மையில் மாத்திரமல்ல மறுமை வரைக்கும் உங்களை கொண்டு செல்ல, உங்களை பத்திரமாய் வழி நடத்த, உங்கள் பாதம் கல்லில் இடராதபடி உங்களை தாங்கிச் செல்ல, உங்களை உன்னதத்தின் தேவனின் சமூகத்திற்கு அழைத்துச் சென்று அவருடைய வலது பாரிசத்தில் அமரப் பண்ண நமக்காக கொடுக்கப்பட்ட உன்னதமான இந்த பரிசுத்த ஆவியானவரை நோக்கி பாருங்கள். நிச்சயமாகவே என் தேவன் உங்களுக்கு மகா பெரிய காரியங்களை செய்வாராக என்று சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி அப்பா. கிருபையும் இரக்கமுள்ளவரே, மகா பெரியவரே, உன்னதரே, பரிசுத்தமுள்ள தெய்வமே, எங்களை அதிகமாய் நேசிக்கிறவர் அப்பா. இந்த காலை வேளையில் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை தேடி வந்த தெய்வம், எங்களை கட்டி அணைக்கும் தெய்வம் அப்பா, எங்கள் மேல் மனதுருகும் தெய்வம், எங்கள் மேல் அதிக அக்கறை கொண்ட ஒரே தெய்வம், எங்களின் வழிகளை செம்மைப்படுத்துகிறவர், ஹல்லேலூயா, எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர், எங்களை மன்னித்து எங்களை ஏற்றுக்கொள்ளும் தெய்வம், எங்கள் மேல் இரக்கம் கொள்ளுகிறவர், கிருபை அளிக்கிறவர், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கிருபை அளிக்கிறவர், நொறுங்கியவர்கள் இருதயத்தை உயிர்ப்பிக்கும் ஆண்டவர் அப்பா நீர். ஹல்லேலூயா, விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ண செய்கிற தேவன், தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புகிறவர், திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீரே தகப்பன், கட்டுண்டவர்களை நீர் விடுதலையாக்குகிறீர், எளியவர்கள் விண்ணப்பத்தை கேட்கும் என் உன்னதமான தேவனப்பா நீங்க. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறவர், தனிமையானவர்களுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்தி தரும் ஒரு தெய்வம், பலவீனனுக்கு இறங்குகிறவர், எளியவனுக்கு எப்பொழுதும் இறங்குகிறவர், எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிக்கிறவர், தாழ்மையுள்ளவர்களை நோக்கி பார்க்கும் தேவனப்பா, திக்கற்ற பிள்ளைகளை ஆதரிப்பவரே உமக்கு நன்றி. இந்த காலை வேளையிலும் அப்பா உம்மை நான் உயர்த்துகிறேன், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். காக்கும் கரங்கள் இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாக்கணும். உம்முடைய வல்லமையுள்ள கரம் அப்பா, எங்கள் கண்மலை, எங்கள் கேடகம், எங்கள் கோட்டை, நான் நம்பி இருக்கிறவர். சொல்லி பாருங்க, உங்கள் இருளை வெளிச்சமாய் மாற்றும் தேவனவர். உம்மை நம்புகிற யாவருடைய இருளையும் வெளிச்சமாய் நீர் மாற்றுகிறீர் அப்பா, நம்முடைய உயர்ந்த அடைக்கலம். சொல்லி பாருங்க, எஸ் அப்பா, என் நெருக்கமுண்டான என் நாளிலே எனக்கு நீரே உயர்ந்த அடைக்கலம், என் பலத்த துருகம், தலைமுறை தலைமுறையாய் என்னை பாதுகாக்கும் தேவன், உம்முடைய சிறகுகளால் என்னை மூடுகிறவர், உம்முடைய செட்டைகளின் கீழ் எனக்கு அடைக்கலம் தருகிறவர் அப்பா.
கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தைப் போல இருக்கையில் ஏழைக்கு நீரே பலனாயிருக்கிறீர். என் கோட்டை, வெயிலுக்கும் ஒதுங்கும் என்னுடைய நிழல். நன்றியப்பா, இந்த வேலைக்காக நன்றி சுவாமி. என்னோடு இணைந்து ஜெபிக்கிற உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் என் தேவனுடைய இரக்கம், மனதுருக்கம் இந்த காலை வேளையில உண்டாகணும் சுவாமி. அற்புதங்களையும் ஆச்சரியமான காரியங்களையும் செய்து எங்களை பிரமிக்க பண்ணுகிற நல்ல தகப்பன், உம்மை நோக்கி பார்க்கிற முகங்களை வெக்கப்பட்டு போகாதபடி அவர்கள் முகங்களை பிரகாசிக்கிற தேவன், இருளில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் நீ பயப்படாதிருப்பாய், பயப்படாதிருப்பாய். பயத்தை எங்களை விட்டு விலக்குகிறவர் உயர்ந்தவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இந்த காலை வேளையிலும் உம்முடைய சிறகுகளால் எங்களை நீர் மூடுகிறீர், உமக்கு நன்றி. எங்கள் சத்துருவுக்கு எதிரே பலத்த துருகம் நீரே அப்பா. எங்களை காப்பாற்றுகிற ஒரு நல்ல தகப்பன், நீதியுள்ள தேவன், மனதுருகும் தேவன், கபடற்றவர்களை காக்கிறவர். சொல்லி பாருங்க, உறங்காமல் நம்மை காக்கிறவர், நம் காலை தள்ளாட ஒட்டாதவர். இஸ்ரவேலை காக்கிற இந்த தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. நீ சொல்லுகிறீர், நான் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாயிருப்பேன். எதற்காக? உன்னை காக்கும்படிக்கு. ராஜாதி ராஜா, எங்கள் யூதராஜ சிங்கமே, உம்முடைய மகிமையான உம்முடைய கரத்தினால இந்த காலை வேளையில் அப்பா உம்முடைய பிள்ளைகளை நீர் தொடணும். ஒவ்வொருவரையும் என் தேவனுடைய கரம் தொடணும். ஒரு அபிஷேகம் இந்த காலை வேளையில பிள்ளைகள் மேல் பாய்ந்து வரட்டும். இந்த ஜெபம் போகும் இடமெல்லாம் அற்புதங்கள் நடக்கணும். இந்த வார்த்தை கேட்கிற இடத்திலெல்லாம் அதிசயங்கள் உண்டாகணும். காரணம், ஜீவனுள்ள என் தேவன் அப்பா எஸ்டர்டே எங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறவர், நித்தமும் எங்களை வழி நடத்துகிறவர். உன்னதமான தெய்வமே, நீர் செய்யும் காரியங்கள் அதிசயம். உம்முடைய நாமம் அதிசயம். அற்புதம் செய்யும் உம்முடைய கரம், அதிசயங்களை செய்யும் உம்முடைய கரம், ஆசீர்வதிக்கும் உம்முடைய கரம், எங்களை பலப்படுத்தும் உம்முடைய கரம். என் பலனாகிய கர்த்தாவே, சொல்லி பாருங்க, என் பலனாகிய கண்மலையை எங்களை சுற்றிலும் அக்கினி மதிலாயிருக்கிறவர் நீரே. ஹல்லேலூயா. நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த உன்னதமான தெய்வமே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. சொல்லுங்க, என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற நேரத்துல மகிமையும் பிரசன்னமும் உங்களை நிரப்பும். பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கும் ஒரு உன்னதமான தேவன், சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்தில் நடத்துகிறவரே. ராஜா, ஜெபிக்கிற இந்த நேரத்திலும் கூட உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற இந்த காலை வேளையிலும் இசப்பா, உங்க கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடரும். அதிசயங்களை காண பண்ணுங்க சுவாமி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தம்முடைய ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தினவரை துதியுங்கள் என்று பக்தன் சொல்லுகிறார். கப்பல் ஏறி கடல் யாத்திரை பண்ணி திரளான தண்ணீர்கள் மேல் தொழில் நடத்துகிறவர்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிற என் உன்னதமான ஆண்டவர் அப்பா. எஸ்டர்டே பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் இரவில் அக்னி ஸ்தம்பத்தினாலும் தம்முடைய ஜனங்களை வழி நடத்தினவர் நீர். இரவில் நடக்க வேண்டிய வழியை வெளிச்சமாக அக்னி ஸ்தம்பத்தினால் வழி நடத்தினீர், பகலிலே மேக ஸ்தம்பத்தினால் வழி நடத்தினீர். ராஜா, உம்மை போல் ஒரு வல்லமை உள்ள தேவன் இல்லை, உம்மை போல் ஒரு நல்ல ஒரு தகப்பனும் எங்களுக்கு இல்லை. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். எங்களை தப்புவித்தவர், சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கைக்கு தப்புவிக்கிறவராம், கொடுமையான மனுஷனுக்கு எங்களை தப்புவிக்கிறவர் அப்பா. சிறுமையும் எளிமையுமானவனை கொள்ளையிடுகிறவனுடைய கைக்கு தப்புவிக்கிறவர். உயர்ந்தவரை, எல்லா வியாதியும் எங்களை விட்டு விலக்கும் தேவன். எப்படிப்பட்ட பிசாசின் கிரியையிலிருந்து எங்களை விடுதலையாக்குகிறவர் நீர் ஒருவரே. இருளின் ஆதிக்கங்களை அழிக்கிறவர் நீர், சர்வ வல்லவர். உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உயர்ந்தவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். மகா பெரியவரே, இந்த காலை வேளை ஆசீர்வதிக்கப்பட்ட வேளையாக இருக்கட்டும். ராஜா, இருளின் அதிகாரங்கள் எல்லாம் செயலற்று போகணும். தேவனுடைய ராஜ்யம் இந்த நேரத்தில் இறங்கி செயல்படட்டும். வார்த்தையை கேட்கிற பொழுதே உன்னதத்தின் பலத்தினால் உடைய பிள்ளைகளை நீ நிரப்பணும் அப்பா. அதிசயங்கள் நடக்கணும், அற்புதங்கள் உண்டாகட்டும். சிலுவை பரியந்தம் தன்னைத்தானே தாழ்த்தினவரே, எங்களை உயர்த்தும்படிக்கு, எங்களை மேன்மைப்படுத்தும்படிக்கு, எங்களை நிலைநிறுத்தும்படிக்கு, எங்கள் பாதங்களில் அடிகளை உறுதிப்படுத்தும்படிக்கு
தம்மை தாமே தாழ்த்தினீர். ஹல்லேலூயா. எவ்வளவா எங்களை நீ நேசித்திருப்பீர். சிலுவை பரியந்தும் என்னை தாழ்த்தினீரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். எவ்வளவு அன்பு கூர்ந்தாலும் அது போதாது ராஜா. உமை எவ்வளவு புகழ்ந்தாலும் அது போதாதே சுவாமி. 1000 நாவுகள் போதாது உம்மை உயர்த்துவதற்கு, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு. இந்த நேரத்தில் அதிசயங்கள் நடக்கணும், அற்புதங்கள் உண்டாகட்டும், பலவீனர்கள் பலவான்களாக மாறட்டும், வியாதியஸ்தர்கள் சுகமாகட்டும், குருட்டு கண்களுக்கு பார்வை, செவிடருக்கு செவித்திறன், ஊமையன் பேசும் வல்லமை, ஹல்லேலூயா, நரம்புல பலன், இரத்தத்தில் ஜீவன், எஸ்டர்டே இதய துடிப்பு சீராக இந்த நேரத்தில் துடிக்கட்டும். ஹல்லேலூயா. இதய பிரச்சனையில் இருக்கிறவர்களுக்கு சுகம், முதுகு தண்டுல காணக்கூடிய வலிகள் மறைந்து போகட்டும், கல்லீரல காணக்கூடிய பிரச்சனைகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா. லிவர்ல காணக்கூடிய எந்த பிரச்சனையிலிருந்து இப்பொழுது பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முடவர்கள் எழுந்து நடக்கணும் இயேசுவின் நாமத்தினால். அசைக்க முடியாத கரங்கள் அசைக்கப்படணும். சரீரத்துல காணக்கூடிய அத்தனை வலிகளும் இப்பொழுது நீங்கி போகட்டும் இயேசுவின் நாமத்துல. இதயத்துல காணக்கூடிய துக்கங்களும் துயரங்களும் நீங்கி போகட்டும் அப்பா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று பக்தன் சொன்னது போல இந்த நேரத்தில் ஒரு புதிய பலன், ஒரு புது பலன், புது பலன் உம்முடைய பிள்ளைகளை மூடட்டும். அசுத்தாவிகள் விலகிடும் நேரம் இது. இந்த நேரம் அசுத்தாவிகள் விலகும் இயேசுவின் நாமத்தினாலே. பொல்லாத பிசாசுகள் விலகும் இயேசுவின் நாமத்தினாலே. கண்மலை, எங்கள் கண்மலையாம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பற்றி பிடிக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அற்புதம் நடக்கும் நேரமாக இது மாறட்டும் அப்பா. அடிமைத்தனத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தில் விடுதலை. விட முடியாத பாவ பழக்க வழக்கத்திலிருந்து, கெட்ட பழக்க வழக்கத்திலிருந்து இப்பொழுது விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே. யாருக்காக ஜெபிக்கிறார்களோ என் இயேசு அந்த ஜெபத்தை கேட்டு நீர் அற்புதத்தை செய்யும் நேரம் இது சுவாமி. உண்மையாய் உம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசிக்கும். அவர்கள் வெட்கம் அடைவதில்லை. இருதயத்தின் விருப்பத்தோடு வாஞ்சியோடு இந்த ஜெபத்தை கேட்டு இயேசுவே என் வாழ்க்கையில் அற்புதம் செய்யும் என்று சொல்லி நிற்கிற உங்களுக்கு இயேசு சொல்லுகிறார், நான் அதிசயத்தை காண பண்ணுவேன். கற்பம் தரிக்க முடியாத கற்பத்துல இப்பொழுது என் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இறங்கணும். ஹல்லேலூயா. கற்பம் தரிக்க பண்ணுகிறவர் அப்பா. ஹல்லேலூயா. ஒரு சகோதரி, நீங்க ஆண் வாரிசுக்காக, ஆண் குழந்தைக்காக எதிர்பார்த்து நிற்கிறீங்க. என் இயேசு சொல்லுகிறார், உங்கள் கற்பத்திலே ஆண் வாரிசை, ஆண் குழந்தையை நான் தருவேன் என்று சொல்லுகிறார். இது உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். ஹல்லேலூயா. Thank you Jesus. மகிமையான காரியத்தை என் ஆண்டவர் செய்வார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் கற்பத்தை என் இயேசு இப்பொழுது ஆசீர்வதிக்கிறார் இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா, நீர்க்கட்டி, நீர்க்கட்டி, ஹல்லேலூயா, இப்பொழுது மறைகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீர்க்கட்டிகள் மறைகிறது, சரியா சொல்லுகிறது. கற்பப்பையில காணக்கூடிய நீர்க்கட்டிகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே மறைகிறது. விடுதலை, விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. ஹார்ட் டிசீஸ்ல இருந்து விடுதலை, சரீர பலவீனத்திலிருந்து இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகிறது. தொட்டு சுகமளிக்கும் என் கிறிஸ்து இயேசுவின் கரம் உங்கள் மேல் வந்து அமர்கிறது. எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, இந்த நேரத்தில் பொருத்தனையோடு கைகளை உயர்த்தி இயேசுவே என்னை விடுவியும் என்று சொல்லி பாருங்கள். என் இயேசு அற்புத சுகத்தை உங்களுக்கு தருவார். கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாய் இருக்கிற ஒரே தெய்வம் நம் ஆண்டவராக இயேசு மாத்திரமே. அவரே தேவன், அவரை அல்லாமல் வேறொரு தேவன் இல்லை. நம்பிக்கை உடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். எத்தனை பேர் இந்த கிறிஸ்து இயேசுவின் அண்டை வந்து நின்று அவரை உன்னதத்தில் இருக்கிற அந்த மகா பரிசுத்தமுள்ள தேவனை நோக்கி நீங்கள் பார்ப்பீர்கள். உங்கள் முகங்கள் பிரகாசிக்கும். நீங்கள் வெட்கம் அடைவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சாபமும் இராது என்று ஆவியானவர் சொல்லுகிறார். சாபத்தில் சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு இந்த காலை வேளையில விடுதலை இயேசுவின் நாமத்தினால். தொடர்ந்து வரக்கூடிய சாபம் விலகுகிறது இயேசுவின் நாமத்தினால். சபிக்கப்பட்ட ஆவிகள் எல்லாம் இப்பொழுது வெளியேறுகிறது. இருளின் ஆதிக்கங்கள் எல்லாம் வெளியேறுகிறது. விட்டு கொடுத்து ஜெபிங்க. இந்த ஜெபத்தை கேட்கிற பொழுது சர்ப்பத்தின் ஆவிகள் உங்கள் சரீரத்திலே வேலை செய்யும் என்று சொன்னால், பொல்லாத ஆவிகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். மரண போராட்டத்தை கொடுக்கிற, மரண பயத்தை கொடுக்கிற அத்தனை அசுத்த ஆவிகளும் இப்பொழுது இந்த காலை வேளையிலே உங்கள் சரீரத்திலிருந்து விலகுகிறது. உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வந்திருக்கிற அத்தனை பொல்லாப்பும் இயேசுவின் நாமத்தில் விலகி போகும், விலகி போகும். இப்பொழுது கைகளை வைத்து ஜெபித்து பாருங்க. உங்க பிள்ளைகள் மேல கரங்களை வைங்க. எப்படிப்பட்ட பலவீனமும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நீங்குகிறது. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நீங்கள் ஒருவேளை பெற்றோரா இருக்கலாம், ஹல்லேலூயா, வீட்டிலே பெரியோர்களாக இருக்கலாம், இல்லை என்று சொன்னால் உங்க அருகில் இருக்கிற யார் பலவீனமாக இருந்தாலும் சரி, இந்த நேரத்தில் விசுவாசத்தோடு கைகளை வையுங்கள். அற்புதத்தை என் இயேசு உங்களுக்காக செய்வார்.
விடுதலை உண்டாகும் என்று சொல்லி ஆவியானவர் சொல்லுகிறார். இந்த காலை வேளையிலே என்னோடு இணைந்து ஜெபிக்கிற உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை காண்பீர்கள், அதிசயத்தை காண்பீர்கள். இந்த மகத்துவமுள்ள தேவனுடைய நாமத்தை உயர்த்துங்கள். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். நன்றி அப்பா, உமக்கு நன்றி சுவாமி. பிள்ளைகள் எந்த வேலையை எதிர்பார்த்து இருக்கிறார்கள் அந்த வேலையை நான் தருவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. வெளிநாடுக்கு பிரயாணத்துக்கு ஆயத்தமா இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறேன். உன்னதமானவரே, திருமண காரியத்துல காணக்கூடிய தடைகள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலகுகிறதை பொழுது ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். என் கிறிஸ்து இயேசுவின் கரம் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடரட்டும் அப்பா. உன்னதமான என் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கு நான் செபிக்கிறேன். கேட்கிற ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே என் ஆண்டவராக இயேசு நீர் ஆசீர்வதிக்கணும். பரிசுத்த ஆவியானவருடைய அளவில்லாத ஆற்றலும் வல்லமையும் வெளிப்படட்டும். நித்திய மகிழ்ச்சி ஒவ்வொருவரும் தங்கணும். சஞ்சலமும் தவிப்பும் விலகி போக கடவுள். உன்னதமான அற்புதமான மெய்ப்பரின் கைகளிலே ஒப்பு கொடுத்து நான் செபிக்கிறேன் அப்பா. நல்ல மெய்ப்பராம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இந்த காலை வேளையிலும் அப்பா உங்க கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி அற்புத சாட்சியாய் நிறுத்துவீராக என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவே உங்க இரத்தத்தில் வல்லமை உள்ளது. இயேசுவே உங்க இரத்தத்தில் மகிமை உள்ளது. இயேசுவே உங்க இரத்தத்தில் வல்லமை உள்ளது. இயேசுவே உங்க இரத்தத்தில் மகிமை உள்ளது. உங்க இரத்தம்தான் என் பாவம் கழுவும். உங்க இரத்தம்தான் என்னை நீதிமானாக்கும். உங்க இரத்தம்தான் என் பாவம் கழுவும். உங்க இரத்தம்தான் என்னை நீதிமானாக்கும். இயேசுவே உங்க இரத்தத்தில் வல்லமை உள்ளது. இயேசுவே உங்க இரத்தத்தில் மகிமை உள்ளது. இயேசுவே உங்க இரத்தத்தில் வல்லமை உள்ளது. இயேசுவே உங்க இரத்தத்தில் மகிமை உள்ளது.